வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாளந்து ராகு கேது பெயர்ச்சி 2025 பார்த்துக்கிட்டு வரோம். அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கும்பத்துக்கு வரார். கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ள பயிற்சியாகி உள்ள வரார். இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்குள்ளும் 7ஆம் இடத்துலையும் இருக்காங்க. இந்த பெயர்ச்சி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 26/4/2025 திருக்கணிதப்படி இனிமேல் தான் நடக்க போகுது 18/5/2025. இந்த ராகு கேது பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இதில் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுல சில பேர் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இரண்டையும் வைத்து தான் நம்ம இந்த பெயர்ச்சிக்கு சொல்கிறோம். திருக்கணிதப்படி சனி பகவான் மீனத்துக்கு போனதாக ஒரு கருத்தும், வாக்கியப்படி கும்பத்திலேயே தான் சனி பகவான் இருப்பதாகவும் ஒரு கருத்து இருக்கு. அப்போ 7ஆம் இடத்தில் 7க்குடைய சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாரு. அதே இடத்துல ராகுவும் இருக்க போறார். அப்போ ராகுவும் சனியும் 7ஆம் இடத்துல இருந்தால் பலன் எப்படி செய்யும் அப்படிங்கிறதையும், கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம். பொதுவாக கேது ஜென்ம ராசிக்குள்ளே வருவது அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை. பொதுவாக இந்த கேது உங்கள் ராசிக்கு, அதாவது ராசிங்கிறது சந்திரன், இந்த சந்திரனோட சேரும்போது பொதுவாக மனக்குழப்பம் நிறையா ஏற்படும். டிசிஷன் மேக்கிங்கில் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு சரியான தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. அப்போ ஒரு வெல்விஷர், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, நம்மளுடைய நலனை விரும்பக்கூடியவர்கள்கிட்ட ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. ஒரு முறைக்கு 2 முறை ஆழ்ந்து யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடாது இப்போ இந்த நேரத்தில். அதனால் இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா, உடம்புல இப்போ இந்த ஜங்க் ஃபுட்டாக சாப்பிடுவாங்க, சிப்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க, போகிற இடத்துல பஜ்ஜி சுண்டல் எதை பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நேரங்களில் உடம்பு நிறைய ஊதிடும். அப்படி சில பேருக்கு அப்படி குண்டாயிடுவாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி, இந்த ராகு உடைய பீரியடு, கேது பீரியடு ஒரு 18 மாதத்தில் நீங்கள் சென்ற ஆண்டுகளில் நீங்கள் உங்கள் வெயிட்டை செக் பண்ணுங்கள். இனி வரப்போகிற ஆண்டுகளில் வெயிட் செக் பண்ணிங்கன்னா ஒரு 5 கிலோ 6 கிலோ கூடிடுவாங்க. அதனால் வெயிட்டு கூடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஜிம்முக்கு போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கணும் கையில். இல்லைன்னா ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டாந்து விட்டுரும். நிறையா பேருக்கு தைராய்டு இஷ்யூ உண்டாகும். இந்த தைராய்டு சுரப்பிகளில் சரியாக மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் பெண்களாக இருந்தால் அந்த பிரச்சனையால் அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் தள்ளி போகிறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொடுத்துரும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இது காலம் வரைக்கும் உங்களை பற்றின வெளியே யாருக்குமே தெரியாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க. சில பேர் ஒரு ஃப்ளாட்டில் இருப்பாங்க, எத்தனையோ வருஷம் அந்த ஃப்ளாட்டில் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கு அவர் ஒருத்தர் இருக்காருன்னே தெரியாது. அவங்க போகிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. இப்போ நீங்கள் அந்த ஃப்ளாட்டுக்கு செக்ரட்டரி ஆயிடுவீங்க. உங்களுடைய கவனம், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த மற்றவங்க கேட்பாங்க. உங்ககிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்டு தான் உங்கள் ஃப்ளாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக மாறிடுவீங்க. இப்போ இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நீங்கள் மறைந்திருந்தாலும் உங்களை வெளியே கொண்டாந்து விட்டுரும். அப்போ வெளியே நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பப்ளிக் ஃபிகராக மாறிடுவீங்க. ஒரு புகழை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், புகழை கொடுக்கும், ஒரு கீர்த்தியை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும். உலகத்தால் போற்றப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள், பாராட்டு மலையில் நினைவீங்க. இப்போ உங்களுக்கு அற்புதமான நேரம் ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால. ஆனால் இந்த கேதுவும் ராகுவும் சமசப்தமாக 7ல் 1 7ல் இருக்கிறதுனால குடும்ப உறவுகளில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி, குறிப்பாக கணவன் மனைவி இடையே சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். அதே மாதிரி திருமண வயசில் இருக்கிறவர்களுக்கு இப்போ திருமணம் பண்ணலாமாங்கிற மாதிரி பல கேள்விகள் ஏற்படும். அதனால் திருமணம் செய்யலாம். திருமண விஷயங்கள் நல்லா இருக்கும், சரியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணமும் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஆனால் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டோட போகணும். இந்த ஒரு 1.5 வருஷம் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை பழகிட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்லாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு போனாலும் பரவாயில்ல, குடும்பம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்கு நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஆனால் பப்ளிக்கில்
உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாலை மரியாதைகள் வந்து குவியும். பிரமாதமான நேரம் இது. ஆனால் இந்த நேரத்தில் குரு பெயர்ச்சியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கணும். குரு பகவான் உடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் மேலே படுது. அதாவது 9ஆம் பார்வையாக குரு மிதுனத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பனி வந்து வெயில் வந்த உடனே அப்படி கரைஞ்சு போயிடும். அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அப்படி கரைஞ்சு போயிடும். குரு பெயர்ச்சியை பற்றியும் நம்ம வீடியோ போட போகிறோம். அதில் இன்னும் விரிவாக உங்களுக்கு பலாபலன் சொல்ல போகிறேன். மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 70% அண்ட் அபவ் நல்லா இருக்குது. நல்ல ராகு கேது பயிற்சி.